Hello students, 12th Maths Chapter 1 Exercise 1.1ல 7th sum if A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் B equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க வெரிஃபை தட் AB whole inverse equal to B inverse into A inverse. இப்போ நம்மளுக்கு வெரிஃபை தட் கேட்குறாங்களா, நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் சொல்யூஷனில் LHS equal to RHS ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ நான் அதே மாதிரி LHS ஃபஸ்ட்டு எழுதுறேன். LHS ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் RHS ப்ரூவ் பண்ணுவோம். LHS வந்து என்னது AB whole inverse. AB whole inverse ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு என்னென்ன தேவைன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் ஏபி ரெடி பண்ணிக்கிறேன். ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஏபினா 3 2 7 5. பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். -1 -3 5 2. இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணலாம்ல, ரோ இன்ட்டு காலம். 3 இன்ட்டு -1 -3 2 5s are +10. 3 இன்ட்டு -3 -9 2 இன்ட்டு 2 +4. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 7 இன்ட்டு -1 -7 5 5s are 25. 7 into -3 -21 5 into 2 +10. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். -3 + 10 7 -9 + 4 -5 -7 + 25 18 -21 + 10 11 -11. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை? ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of AB into adjoint of AB. இப்போ ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. லீடிங் டைகனல் மைனஸ் ஆப்போசிட் டைகனல். 11 இன்ட்டு -11 இன்ட்டு 7 எவ்வளோ? -77. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். இது 18 இன்ட்டு 5. 18 இன்ட்டு 5 எவ்வளோ? 18 5s are 40 0 5 1s are 5 + 4 90. -19 வரும், ஏன்னா -5 இருக்கனால. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +90. இப்போ அட்ஜாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லீடிங் டைகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். -11 7. ஆப்போசிட் டைகனலில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். -5 இருந்தால் +5 -8 +18 இருந்தால் -18. இப்போ இது சால்வ் பண்ணலாமா? இப்போ 77 -90 என்ன வரும்? 13 வருமா? பெரிய நம்பர் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். அட்ஜாயிண்ட்டு நம்மளுக்கு அப்படியே தான் வரும், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் அட்ஜாயிண்ட் மறுபடியும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏபி இருக்கா, ஏபியோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? லீடிங் டைகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். 7 கீழே வந்துடும், -11 மேலே போயிடும். ஆப்போசிட் டைகனல் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். -5 இருந்தால் +5 ஆகிடும், +18 இருந்தால் -18 ஆகிடும். இது +5 15 நினச்சிக்காதீங்க. -11 5 -18 7. ஸோ திஸ் இஸ் our ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பக்கம் போவோம். ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவை? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். பி இன்வர்ஸ் என்னது? 1 by determinant of B into adjoint of B. ரைட்டா? இப்போ 1 by determinant of B. B மேட்ரிக்ஸ் எனக்கு என்னது? -1 3. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா மல்டிபிள் பண்ணி எடுப்போம்ல. 1 இன்ட்டு -1 இன்ட்டு 2 -2 -5 3s are 15 -15 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +15 வருமா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி சேம் டெக்னிக். இந்த ரெண்டு நம்பரும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். 2 -1. இந்த ரெண்டு நம்பரும் சைன் சேஞ்ச் ஆகிக்கும். +3 -5. இப்போ இதை சால்வ் பண்ணால் -2 + 15 1 by 13 வரும். 2 3 -5 -1. இப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. determinant of A என்னது? A மேட்ரிக்ஸ் தெரியல. 3 5s are 15 15 -7 2s are 14. 3 5s are 15 -7 2s are 14. 3 5s are 15 -7 2s are 14. ரைட்டா? இப்போ அட்ஜாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்? லீடிங் டைகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஆப்போசிட் டைகனலை சைன் சேஞ்ச் பண்ணிப்போம். 3 5 கீழே இருக்கிறத 5 3ன்னு அப்படியே போட்டுக்கிறேன். ஆப்போசிட் டைகனலில் 7 2 +2 வந்து -2 ஆகிடும், +7 வந்து -7 ஆகிடும். +2 வந்து -2 ஆகிடும், +7ன்றது -7 ஆகிடும். இதை செப்பரேட் பண்ணால்
15 மைனஸ் 4 1ன்னு வருமா? இப்போ 1/1ன்றது நான் போட்டாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போடாமலும் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 5 மைனஸ் 2 மைனஸ் 7 3ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம்ல, பி இன்வெர்ஸும் ஏ இன்வெர்ஸும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அப்போ இந்த கிடச்சிருக்க வேல்யூ அப்படியே நான் போட்டுக்கிறேன். 1/13 இந்த மேட்ரிக்ஸ் பி இன்வெர்ஸோட எழுதுகிறேன். 2 3 மைனஸ் 5 மைனஸ் 1. ஏ இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸு எனக்கு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. 5 மைனஸ் 2 மைனஸ் 7 3. ஏன்னா இங்கே எனக்கு 1/1ன்னு இருக்கும், 1/1னால எனக்கு 1 தானே வரும். ஸோ அதனால் அப்படியே நான் மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ 1/13 வெளில அப்படியே தான் இருக்கும் நமக்கு. இது நம்ம ரோ இன்ட்டு காலம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 5s are 10 10. 3 into minus 7 minus 21. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into minus 2 minus 4ன்னு வரும். 3 3s are plus 9 வரும். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் minus 5 into plus 5 minus 25ன்னு வரும். minus 1 into minus 7 plus 7 வரும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் minus 5 into minus 2 plus 10ன்னு வருமா? minus 1 into minus 3 plus 3 minus 3ன்னு வரும். இப்போ 1/13 10 minus 12 எவ்வளோ? minus 11. பெரிய நம்பர் சைன் என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். ப்ளஸ் 4 minus 4 plus 9 5 வரும். minus 25 plus 7 minus 18 வரும். 10 minus 3 7. This is our second equation. ஸோ பாருங்கள், ஏபி ஹோல் இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கா? 1/13 11 minus 5 minus 18 7 minus 11 5 minus 18 7 1/13. So from 1 and 2 AB whole inverse equal to P inverse A inverse போட்டு hence proved போட்டு சம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.